தேங்காய் சட்னி சாம்பார்னு வச்சு போர் அடிக்குதா இட்லிக்கு? ஒரு மாற்று சொல்யூஷன் சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த மாதிரி புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் எவ்வளோ புளி தண்ணி வேணுமோ, எள்ளு ஒரு சின்ன அரை டம்ளரும் ஒரு 4-5 மிளகாயும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதில் நமக்கு எவ்வளோ புளி தண்ணி வேணுமோ அதை ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும்ல. இது கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, பெருங்காயம் தாளித்து இதை கொட்டி கொஞ்சம் வெடுக்குன்னு வெல்லத்தை போட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நம்ம அப்படியே கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை வேணால் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இந்த தேங்காய் சாம்பார் சட்னி இதுக்கு பதிலாக சூப்பர் சொல்யூஷனுங்க. மஞ்சப்பொடி, வெல்லத்துக்கு பதிலாக வெல்லம் இல்லை, அதனால் ஜீனி நல்லா 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு இதில் பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிள்ளையில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் நமக்கு சடங்கும். அதனால் ஃபஸ்ட்டு நான் என்னடா எண்ணெயை கடைசியில் ஊற்றுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கு தான் எண்ணெயை கடைசியாக ஊற்றுனேன். சடன்னு மூஞ்சி முகரையெல்லாம் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு தான். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் எலும்புகளுக்கு சத்து. ரீஃபண்ட் ஆயிலில் ஒன்றும் இல்லை, எலும்புகளுக்கு சத்து. இப்போ உளுந்து பொன்னிறமாக வந்ததும் நம்ம அதை ஊற்றிடுவோம். அதுக்கு தான் நம்ம பீட்டரில் பீட் பண்ணோம். பார்த்திங்களா, கட்டி தட்டாமல் அழகாக இருக்குது. இட்லிக்கு, தோசைக்கு இன்னும் 2 சேர்த்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அற்புதமாக இருக்கும். நல்லா கொதித்தோடனே மல்லித்தழை இருந்தால் நம்ம கட் பண்ணி போட்டுருவோம். உப்பு போட்டோமாங்க? உப்பு தான் போட்டோமே. எள்ளு அரை டம்ளரு, மிளகா 4 வத்தல் வறுத்தோம்ல, அப்பயே மிக்சியில் உப்பு போட்டு தானே அரைச்சேன். நல்ல வேலை 2வது நடை போடாமல் விட்டேனே. இது கொஞ்சம் கெட்டியாயிடும். அப்படியே லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே போதும். இப்போ பாருங்கள், மல்லி தலையை நல்லா பொடியாக சிசர் வச்சு நறுக்கி போட்டாச்சு. அவ்வளோதான். செம்ம டேஸ்டியாக ஒரு சைட் டிஷ்ஷு. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சிட்டே இருப்பீங்க. அப்படியே நம்ம சேனல் வாணிஷ் விஷன் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.